நாமெல்லாம் ஒரு எலெக்ஷன் டைமில் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. எப்பவுமே பலமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு கை கட்டி மௌனமாக இருக்காங்க. தேர்தல் ஆணையங்கிறது இங்கே ஒரு பிடி வாத்தியார் மாதிரி அரசியல் கட்சிகளை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா தேர்தல் நடத்தை நெறிகள். இந்த தேர்தல் நடத்தை நெறிகளை கொண்டு வந்ததையும் நம்ம கரெக்டாக நினச்சிட்டு இருக்கோம்ல அந்த அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் தான். 1960 கேரள சட்டப்பேரவை தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இது நம்மளுக்கான தேர்தல் தானே, இந்த தேர்தலை கொஞ்சம் ஜனநாயகத்தன்மையாக கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தி நம்மளுக்கு நாமளே கட்டுப்பாடுகள் விதிச்சு பண்ணால் என்னங்கிற மாதிரி அவங்க சில நெறிகளை கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்னைக்கு அமலில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தை நெறிகள். இந்த நெறிகளை தான் எலெக்ஷன் கமிஷன் உள்வாங்கிக்கிட்டு அதை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. 90 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளுடைய தன்முனைப்போடைய அவங்களுடைய ஒரு சுய விருப்பத்தோடு தான் அதை நடந்துட்டு இருந்தது. 90களில் இந்த விஷயம் அப்படியே தலைகீழாக மாற்றப்படுது. 90களில் நிறைய விஷயங்கள் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போனதாக இருக்கட்டும், இந்தியா வந்து ஒரு உலக பொருளாதாரத்துடைய தொடர்பில் இருக்க ஆரம்பிக்குது. இங்கே வந்து கணிசமான வந்து ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் உருவாகிறாங்க. சங்கரோட திரைப்படங்கள் வரக்கூடிய அந்த கற்பிதங்கள், இங்கே அரசியல்னாலே சாக்கடை, அந்த கற்பிதங்களும் ஒரு இடத்துல வளர்ந்துட்டே வருது. இந்த இடத்துல தான் சேஷனுடைய வருகை இருக்குது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் அதிகாரி, ஒரு கதாநாயகனாக கொண்டாடப்பட்டது சேஷன் சொல்லலாம். இவர் வந்து முழுக்க இந்த அரசியல் தேர்தல் நடத்தி நெறிகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தேர்தல் ஆணையம் தான் தேர்தலுடைய அந்த தூய்மையை காப்பாற்றும், எதுவுமே தூய்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற சொல்லாடல் சேஷன் மூலியமாக தான் வர ஆரம்பிக்குது. இரண்டாவதாக இது தேர்தல் நடத்தை நெறிகள் தான், சட்டங்கள் கிடையாது. எதுக்காக இது வந்து சட்டங்களாக இல்லாமல் இருக்குது? அதாவது இதை மீறினாலே சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முடியாது. எதற்காக இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு அவுட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே சச்சின் டெண்டுல்கர் அதை எதிர்த்து வந்து இங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போனாங்கன்னா ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கே ஒரு 6-7 வருஷம் ஆகும். ஆனால் ஸ்பாட்லேயே ஒரு அம்பையர் வச்சு ஒரு தேர்ட் அம்பையர் வச்சு அவுட்டுன்னு கொடுக்குறது 5 வருஷம் ஆகும். ஸோ இதெல்லாம் எதுக்காக நெறிகளாக இருக்குது அப்படின்னா, தேர்தலுங்கிறது ரொம்ப கம்மியான டைம், ஒரு 30 நாள் நடக்கக்கூடிய விஷயம். இதில் வந்து இந்த வேட்பாளர் தவறாக பேசிட்டாரு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சட்டப்பூர்வமாக போனோம்னா அதுக்கு ரிசல்ட் வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதற்காக தான் தேர்தல் ஆணையம் இதை சட்டப்பூர்வமாக கொண்டு வராமல் ஒரு நெறிகளாகவே வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக காரணம்னு சொல்லணும்னா, சட்டங்கள் வந்து தவறு செய்த பிறகு தான் சட்டங்கள் வந்து ஆக்ட் ஆக முடியும். ஆனால் தவறு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியும்னா அது நெறிகளாக இருக்கணும். ஸோ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா, உதாரணத்துக்கு இங்கே ஒரு வேட்பாளர் தவறாக பேசுகிறார் அப்படின்னா உடனே நீங்கள் பேசுறது தவறு, இந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத தவறு நடந்ததுக்கப்புறம் சட்டப்பூர்வ நடவடிக்கை கொடுக்குறது வேறு. ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ பேசுனது தவறுன்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குதுல்ல. ஸோ அதனால தான் தேர்தல் ஆணையம் இது நெறிகளாக வச்சிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம பல உதாரணங்களாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப குறிப்பாக சொன்னோம்னா 2009 நாடாளுமன்ற தேர்தலப்போ உத்தரப்பிரதேசில் நடத்தை நெறிகள் அமலுக்கு வந்துடும். ஆனால் இருந்தாலும் வேட்பாளர் பேர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்போ கூட தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நடத்தை நெறிகள் வந்துருச்சு. ஆனால் இன்னும் வேட்பாளர் யாருங்கிறது முழுசாக அறிவிக்கப்படலை. அந்த மாதிரி காலகட்டத்தில் வருண் காந்தி பேசின பேச்சு வந்து இந்து முஸ்லீம்க்கு இடையே வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குன்றதை தேர்தல் ஆணையம் நம்புது, உறுதிப்படுத்துது. உடனே தேசிய தலைமைக்கும் மாநில பாஜகவும் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில் வருண் காந்தி பேசியது மிக தவறு, நீங்கள் வருண் காந்தியை கேண்டிடேட்டாகவே நியமிக்கக்கூடாது, கேண்டிடேட்டாகவே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தேர்தல் நடத்தை நெறிகள் யாருக்கு ஆக்ட் ஆகும்னா அரசியல் கட்சிக்கும் அரசியல் வேட்பாளருக்கும் தான் ஆக்ட் ஆகும். தனிமனித உங்களுக்கும் எனக்கும் தேர்தல் நடத்தை நெறிகள் எதுவும் ஆக்ட் ஆகாது. ஆனால் வருண் காந்தி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் கிடையாது, அவர் சாதாரண மனிதன் தான். ஆனால் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம். ஸோ அதுக்கு முன்கூட்டி ஆக்ட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து ஒரு கணிசமான ஒரு பொது ஊடகத்துக்கு பொது சமூகத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்னா தேர்தல் ஆணையத்துடைய பங்களிப்பு இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரவக்குறிச்சி 2016 சட்டமன்ற தேர்தலில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அந்த தொகுதிக்கான தேர்தலையே வந்து தேர்தல் ஆணையம் வந்து ரத்து பண்ணும். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பணத்துக்காக ரத்து செய்யப்பட்ட முதல் தொகுதிங்கிறது அரவக்குறிச்சி. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. இருந்தாலும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எதற்காக இந்த 50,000 வாங்குறது லிமிட் வைக்கிறாங்க, எதுக்காக கார் செக் பண்ணுறாங்க, எதுக்காக இராணுவத்தெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க, இப்போ உண்மையாகவே அரசுங்கிறது செயல்படுதா இல்லையா, அரசு இல்லாத இடத்துல இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பல கேள்விகள் இன்னும் உங்களுக்குள்ள இருக்கும். இதற்கான வீடியோக்களை, இதற்கான பதில்களை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.